ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. 1 நாளாகமம் 12வது அதிகாரம் 22வது வசனம். அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷன் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையைப் போல மகா சேனை ஆனார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம், உதவி செய்யும் மனுஷரை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று. ஒருவேளை தேவ சமூகத்தில் எந்த மனுஷனுடைய கண்கள் யார் தயவு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். அல்லது இந்த மனுஷர்கள் வழியாக எனக்கு ஒரு உதவி கிடைக்குமா என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். அல்லது இந்த மனுஷர்கள் மூலமாய் ஊழியத்தின் வாசல்கள் திறக்கப்படுமா என்று சொல்லி கூட ஜெபித்துக் கொண்டு இருக்கலாம். இப்படியாக மனுஷர்களுடைய தயவை எதிர்பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய கண்களும் மனுஷர்களுடைய தயவும் உங்களுக்கு பூரணமாய் கிடைக்கும். உதவி செய்யும் மனிதர்களை இந்த நாளிலும் உங்களுக்கு நான் அனுப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். தாவீதுக்கு மகா சேனையாய் தேவ சேனையாய் உதவி செய்யும் மனிதர்களை அனுப்பினவர் உங்களுக்கும் அப்படியே செய்வார். ஆமென்.